நாட்கள் மற்றும் வேலையில அடுத்த சம் பார்க்கலாம். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை தனியே 24 நாட்களில் செய்து முடிப்பார். சி என்பவர் அதே வேலையை தனியே 30 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் மூவரும் ஒன்றாக இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்கிறாங்க. கொஸ்டின்ல ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 20 நாட்களில் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி என்பவர் தனியே 24 நாட்களில் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி என்பவர் தனியே 30 நாட்களில் செஞ்சு முடிப்பாரு. 3 பேர் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க கேட்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் மெத்தடு இந்த 3க்கும் காமனா என்ன இருக்குது? 20, அடுத்தது 24, அடுத்தது 30. இதுக்கு 3க்கும் எல்சிஎம் பண்ணுங்க. டைரக்டா ஃபர்ஸ்ட் 2ஆல கேன்சல் பண்ணுமா? இங்க 10, இங்க 12, இங்க 15. அடுத்தது 2ஆல கேன்சல் பண்ணலாம். 5, 6, இங்க 15. அடுத்தது 3ஆல கேன்சல் பண்ணலாம். 3ஆல கேன்சல் பண்ணா 5, இங்க 2, இங்க 5. அகைன் 5ஆல கேன்சல் பண்ணலாம். 5ஆல கேன்சல் பண்ணா 1, 2, 1. இதுக்கு மேல எதுவும் காமனா கேன்சல் பண்ற மாதிரி எதுவும் இல்லை. அப்ப அப்படியே பெருக்குங்க. 2 × 2 4, 4 × 3 12, 12 × 5 60, 60 × 2 120. ஸோ இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா 120. எல்சிஎம் 120. ஃபர்ஸ்ட் ஏக்கான நாட்கள் எடுத்துங்க. ஏக்கான நாட்கள் 20. ஸோ இங்க எல்சிஎம் 120. இந்த 20 எத்தனை டைம் இருக்குன்னா 120 வரும்? 6 டைம். சரிங்களா? அடுத்து அதே மாதிரி பிக்கான நாட்கள் 24. 24 எத்தனை டைம் இருக்குன்னா 120 வரும்? 5 டைம். நெக்ஸ்ட் சிக்கான நாட்கள் 30. 30 எத்தனை டைம் இருக்குன்னா 120 வரும்? 4 டைம். அதாவது இந்த 6 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இந்த 5 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இந்த 4 அப்படிங்கிறது சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இது 3 ஆட் பண்ணுங்க. 6 + 5 + 4 = 15. மொத்தமா 15. 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 15 வேலை செய்யறாங்க. மொத்த வேலை 120. அப்ப 120 / 15 கேன்சல் பண்ணோமா = 8. ஸோ அப்போ 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 8 நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 8 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 10 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி தனியா செஞ்சா 20 நாள்ல செஞ்சு முடிப்பாருன்னா 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாருன்னு கேட்கறாங்க. ட்ரை பண்ணி சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.